ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழக்கட்டை வர விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு குழக்கட்டை. இந்த குழக்கட்டை வந்து பிள்ளையார்பட்டியில் சதுர்த்திக்கும் போது செய்யக்கூடிய ஒரு குழக்கட்டை, ஒரு ஸ்பெஷல் குழக்கட்டை. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த குழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழக்கட்டை செய்கிறதுக்காக நான் 125 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 80 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அரைக்கும் கூட பாசிப்பருப்பு 80, 125 கிராம்ஸ் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஒரு பவுலில் ஒன்றா போட்டு நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். நம்மளோட அரிசியும் பருப்பும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக ஊறின்ட்டுருக்கு. இப்போ நான் மொத்தமாக தண்ணியிலேருந்து மொத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துன்னு வரேன். இப்போ தண்ணி ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு மல் கிளாத் போட்டிருக்கேன். மல் கிளாத்தை சேர்த்துட்டு நல்லா அப்படி பரத்தி விட்டுருவேன். ஒரு 1/2 hour இது வந்து நல்லா ஈரம் இழுத்துட்டு நல்லா காயிட்டு. ஒரு 1/2 hourக்கு அப்புறம் மறுபடியும் பார்ப்போம். இப்போது நம்ம காய வச்சது இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி கீழே போட்டிங்கன்னா உதிரணும். அதே நேரத்தில் பிடிச்சிங்கன்னா 4-5 அரிசி ஒட்டணும். மறுபடியும் சொல்கிறேன், எடுத்து இப்படி கீழே போட்டிங்கன்னா கீழே உதிர்ந்துடணும். அதே நேரத்தில் இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு 4-5 அரிசி கையில் ஒட்டணும். இந்த பதம் வந்த உடனே இதை எடுத்துருங்க. வாங்க கிச்சனில் போயிட்டு இது கடாயில் போட்டு வறுத்துருவோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். இந்த கடாயில் நம்ம இந்த காய வச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க. அந்த பருப்பையும் அரிசியும் நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் நல்ல பொன்னிறமாக வறுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி இதுலேருந்து கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சர் எடுத்தாச்சு. மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு நான் நல்லா வறுத்துட்டேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைக்கணும். அரிசி உப்புமாக்கு அரைப்போம் தெரியுமா, அந்த பதத்துக்கு இதை அரைக்கணும். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நம்ம வறுத்து காய வச்சது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இது வந்து நான் அப்படியே மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் மிக்சியில் மாற்றின்னு இருக்கேன். இதை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிருங்க. இப்போ இந்த குழக்கட்டை பிடிக்கிறதுக்கான மாவு தயார். இனிமேல் குழக்கட்டை பிடிக்க வேண்டியது தான். பிடிக்கிறதுக்கான மாவை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்பு. நீங்கள் இந்த ப்ராசஸ் வரைக்கும் முதல் நாளே பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் முதல் நாளே பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் வந்து இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் ஈஸியான ப்ராசஸ்ஸு. ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு இந்த குழக்கட்டை செய்யனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட எப்போ இந்த குழக்கட்டை செய்யனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து மாவு மட்டும் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சு காய வச்சு வறுத்து அரைச்ச ரவை தயாராக இருக்குது குழக்கட்டை மாவு. இப்போ நான் வந்து இதில் வந்து 1 வந்து அரிசி எடுத்துட்டேன். இதில் 80 முக்கால் பதம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். இப்போ பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் இதில் வந்து 2.5 கப்பு வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் பற்ற வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். 1 4 தண்ணி விட்றேன். இல்லை 4 தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி ஸ்லைட்டாக சுடட்டும். இதுலேயே ஒரு பிஞ்ச் உப்பு, தண்ணி ஸ்லைட்டாக பபுள் வரட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம்.
அப்போ நம்ம அந்த ரவையை சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி சுட ஆரம்பிச்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரவையை சேர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக இந்த கொழுக்கட்டை ரவை கம்ப்ளீட்டாக வெந்துடணும். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தெடுத்து, நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதுலேயே 1 வெல்லம். இது வந்து துருவின வெல்லம், பொடி பண்ண வெல்லம். நான் 2 வெல்லம் சேர்க்குறேன். அது கூடவே இதே மெஷர்மெண்ட்டில் துருவின தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. அந்த கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப்பு தேங்காய் போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை நல்ல கலருங்க. 1 டீஸ்பூன் நெய், ஃப்ளேமை மறுபடியும் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இது இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த பதம் வரைக்கும் இதை இந்த தேங்காயோடையும் வெல்லத்தோடையும் நல்லா கலரி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அது கூடவே இன்னொரு 1 டீஸ்பூன் நெய், இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் பாருங்க, எடுத்த உடனே நல்லா வருது. பாத்திரத்தில் எங்கேயும் ஒட்டலை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போது நம்மளோட கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்களா எப்படி இழுவச்சட்டில் ஒட்டாமல் நல்லா ஆறிடுது. இந்த ஸ்டேஜில் இது எடுத்து நல்லது மாதிரி ரவுண்டாக, அங்கே வந்து ரவுண்டாக தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து வேக வைக்க போகிறோம். அந்த ஸ்டீமரில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இலை போட்டு, வாழை இலை போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி அந்த கொழுக்கட்டையோடு பிடிச்சி வச்சுருங்க. சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சமான சைஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா, அந்த கொழுக்கட்டை மோல்டு இருந்ததுன்னா அந்த கொழுக்கட்டை மோல்டில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பிள்ளையார்பட்டியில் இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தொட்டுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நெய் தடவிக்கங்க, இல்லை எண்ணெய் தடவி. நெய் தடவுறது பெஸ்ட். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இட்லி கடாய் வைக்கிறேன், ஸ்டீமர் வைக்கிறேன், பின்னாடி கீழே தண்ணி வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி சூடட்டும், தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம தண்ணி வச்சதை நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டையை மெதுவாக அதில் இறக்கிட்டு மூடி போட்டு லோ டு மீடியம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க.
10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். நம்மளோட பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தயாராகிடும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்களா? நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஸ்டீம் அடங்கட்டும். அப்படியே திறந்து வைங்க, ஸ்டீம் அடங்கட்டும். பிள்ளையார்பட்டியில் பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை பிரமாதமாக இருக்கும். ஸ்டீமர்லேருந்து எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை தயார். வாங்க முதல்ல பிள்ளையாருக்கு படைப்போம். அதை பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வைக்கலாம். பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அங்கே இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை அருமையான ரெசிபி. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயகரோட அருளை நீங்கள் பெறுமாறு விரும்புகிறேன். இப்போது விநாயகருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணியாச்சு. இது ஒரு கொழுக்கட்டையை பாருங்களேன். பிரிச்சிங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும்ல, சாஃப்டாக ஜூஸியாக நல்லா வெந்து பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.